ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியல். இப்போ நம்ம அட்டவணை முறை பார்த்தோம் ஃபஸ்ட்டில். இது 2வது முறை பார்த்திங்கன்னா பரப்பளவு மாதிரி. எடுத்துக்காட்டு 1.17. கொஷின் பாருங்கள், பெருக்குக 3.2 பெருக்கல் 2.1. அப்போது ஃபஸ்ட்டு இதுக்கு மீனிங் தெரியணும் நம்மளுக்கு. அப்போ இது பார்த்திங்கன்னா முழு எண், இது 10ல் 1. அதே மாதிரி இதுவும் முழு எண், இது 10ல் 1. அப்போது இது ஃபுல்லாக எழுதுங்க. அப்போது இது முழு எண் தானே. அப்போது 3 முழு எண் பகுதிகளாகவும் அடுத்தது 2 10ல் 1 பகுதிகளாகவும் பிரிக்கப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் இது பாருங்கள், 2 முழு எண் பகுதிகளாகவும் அது 1 10ல் 1 பகுதிகளாகவும் பிரிக்கப்பட்டுள்ளது. அப்போது இதுக்கு படம் எப்படி வரும்னா பாருங்கள், இது 3.2னா 3னா இந்த மாதிரி வரும். இந்த நேராக போடணும். 1 2 3. அப்போ 3 வந்துச்சுங்களா. அப்போது இது 2னா இது மெலிசாக வரும். அப்போ இது பார்த்திங்கன்னா 3.2. அதுக்கப்புறம் 2.1னா இது இந்த சைடை இந்த மாதிரி நேராக போட்டோமா, இது இந்த மாதிரி போடணும். அப்போ இது பாருங்கள், 1 இது 2. அப்போ 2ல் மறுபடியும் இது 1ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது மெலிசாக வரும். அப்போது 2.1. அப்போ இது ரெண்டுமே பெருக்கணும்னா நம்ம சேர்த்து போடணும். அப்போ பாருங்கள், இது நடுவில் வரதுனால இங்கே நடுவில் போட்டுடலாம். அப்போ இது ரெண்டுமே நீங்கள் போட்டிங்கன்னா இந்த சைடில் 3 வருதுங்களா. இது நேராக 3 போட்டோமா, இது 2னா இந்த மாதிரி பிரிச்சுடுறோமா. அதுக்கப்புறம் பாருங்கள், இது இந்த சைடு 2 வருதுங்களா. 2 வருதுன்னா இது அப்படியே பெருக்கணும். அதே மாதிரி கீழே இங்கே 1 வருதுங்களா, இது போட்டுக்கோங்க. இது நேராக கோடு போட்டுருங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6. அப்போ இது 6 வருதுங்களா முழுசாக. அப்போது இது 6. இதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா அதை விட கொஞ்சம் சின்னது பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 வருது. அப்போது 7. 10ல் 1 7. இது 100ல் 1 பாருங்கள், 1 2 வருது. அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 6.72. ஏன்னா 3.2 பெருக்கல் 2.1 = 6.72. இதுக்கு இந்த மாதிரி தான் ஆன்சர் வரும். அப்போது மொத்தமாக 6 முழு பகுதி வருதுங்களா. அதுதான் 6 முழு பகுதிகளும். அதுக்கப்புறம் பாருங்கள், 7 10ல் 1களும். அப்போது 7 10ல் 1 பகுதிகளும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது 2 சின்னசாக வருதுங்களா. அப்போ இது 2 100ல் 1 பகுதிகளும் உள்ளது. அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா, எனவே 3.2 பெருக்கல் 2.1 = 6.72. புரிஞ்சுதுங்களா. அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்.